ஹலோ, ஹவ் ஐ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்குள்ள லெசனில் நியூஸ் பேப்பர் ரீடிங்கை பற்றி பார்ப்போம். நியூஸ் பேப்பர் ரீடிங் ஒரு ஷோர் அண்ட் டெஃபினட் மெத்தட் டு இம்ப்ரூவ் இங்கிலீஷ். அதாவது உறுதியாக நிச்சயமாக நம்ம இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால தான் நான் இப்போ இந்த லெசன் எடுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 2-3 லெசன் நியூஸ் பேப்பர் ரீடிங்கை பற்றி எடுத்துட்டேன். இருந்தாலும் இந்த லெசனில் கொஞ்சம் நியூ பாயிண்ட்ஸு, அதில் கவர் பண்ணாத சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் இதை வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிங்க. அப்படி படித்து கொஞ்ச நாள், அதாவது நியூஸ் பேப்பர் படித்தா கொஞ்சம் விளங்காமல் தான் இருக்கும், ஆனால் போக போக விளங்கிக்கிறோம். இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு விளங்காட்டலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் விளங்கிரும் அப்படிங்கிற தைரியத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்குள்ள லெசனில் அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் நமக்கு முக்கியமாக ஆரம்பத்தில் தெரிய வேண்டியது என்னென்னா, ஹெட்லைன்ஸை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஹெட்லைன்ஸ்னால் தலைப்பு செய்திகள். முக்கால்வாசி தலைப்பு செய்திகள் ஹெட்லைன்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும், நிகழ்காலத்தில் இருக்கும். ஒரு நியூஸ் பாஸ்ட் ஈவெண்ட்ஸை பற்றி சொல்கிறதான். கரண்ட் ஈவெண்ட்ஸ்னால் இப்போ நடக்கிறத பற்றி சொல்ல முடியாது இல்லையா, பிரிண்டெல்லாம் பண்ணணும் இல்லையா. அதனால் ஏற்கனவே நடந்த ஒன்றை பற்றி தான் சொல்கிறாங்க, பாஸ்ட் ஈவெண்ட்டை பற்றி தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா, ஒரு செய்தி சுட சுட இருக்கணும் அப்படின்ட்டு, ஒரு கிறிஸ்பாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அட்ராக்டிவாக, அதாவது ரீடர்ஸை அட்ராக்ட் பண்ணுற விதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பாஸ்ட்டு நடந்து முடிஞ்ச விஷயத்த பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். அதுக்கு எப்படின்னா, அது பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பாசிவ் வாய்ஸ்ன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆக்டிவ் வாய்ஸு, பாசிவ் வாய்ஸுன்னு இருக்குது. இந்த கேட் கில் த ரேட் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸு. ரேட் வாஸ் கில்ட் பை த கேட் அப்படிங்கிறது பாசிவ் வாய்ஸ். இந்த பாசிவ் வாய்ஸில் கொடுக்குறாங்க. அந்த வாஸ் கில்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த வாஸ் ஒரு ஆக்சிலரி வெர்பு. அந்த கில்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. இந்த நியூஸ் ரிப்போர்ட்டிங்கில் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டை மட்டும்தான் போட்டு சொல்லுவாங்க. அந்த கிராமர், அதாவது ஆக்சிலரி வெர்பு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கிராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அந்த ரிப்போர்ட்டிங் ஆஃப் த ஈவெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். பாசிவ் வாய்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறோம், அந்த ஈவெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், யார் அதை செய்தா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அப்படி உள்ள இடத்துல பாசிவ் வாய்ஸில் நம்ம போடுறோம். அப்படி தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. தேர்ட் டைப் என்னென்னா, ஒரு ஃப்யூச்சரை பற்றி சொல்லும்போது, ஒரு பிளானை பற்றி சொல்லும்போது அவங்க வில்லோ ஷேலோ யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுதான் காமன் வேர்ட்ஸ் ஃபார் ஃப்யூச்சர் டென்ஸ். அவங்க இந்த டு அப்படிங்கிற வேர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஹெட்லைன்ஸில். அதுக்கப்புறம் ஃபோர்த்து டைப் எப்படின்னா, எந்த ஒரு கிராமரும் இல்லாமல், வெர்பு கிராமரு எதுவுமே யூஸ் பண்ணாமல் நியூஸை அப்படியே கொடுக்கறது. அது ஒரு டைப் இருக்குது. இது எல்லா டைப்பையுமே இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த சாட்டர்டே 18th February பேப்பர், அதை நியூஸ் ஒன்றொன்னா வாசிக்கிறேன். அதில் இது எப்படி கேப்ஷன் வருது அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஹிந்து பேப்பர் என் கைவசம் இருக்குது. த ஹிந்து டேட்டட் சாட்டர்டே த 18th February 2023 என் கையில் இருக்குது. இதில் உள்ள நியூஸை கொஞ்சம் பார்ப்போம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ். அதனுடைய ஃபஸ்ட்டு ஹெட்லைன் என்னென்னா, எஸ்சி சேஸ் நோ டு சீல்டு கவர் சஜஷன் இன் அடானி கேஸ். இங்கே பாருங்கள், எஸ்சி சேஸ்ன்னு வருது. எஸ்சினா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது, சேஸ்னா சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது. அந்த சேஸுங்கிற ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ சேஸ் நோ டு சீல்டு கவர் சஜஷன்ஸ் இன் அடானி கேஸ். இப்போ அடானி அப்படிங்கிற கேஸு நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அடானி அப்படிங்கிறது பெரிய பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவருக்கு அகென்ஸ்டாக ஒரு ரிப்போர்ட்டு அமெரிக்கன் கம்பெனியிலேருந்து கொடுத்துருக்காங்க, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு, ரிசர்ச் ரிப்போர்ட்டு அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி, அடானியை பற்றி குறை சொன்னதுனால அடானியுடைய கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப இறங்கி போய்
சாதாரண மக்கள், அந்த இன்வெஸ்டிங் பப்ளிக், முதலீடு செய்திருப்பாங்கள்ல, அவங்களாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை, அதை ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the court set up a committee to examine Hindenburg Researchers report on Adani Group. அதாவது கோர்ட் வந்து கமிட்டி, இது என்னென்னா, கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம், எங்கள் நோமினேட்டட், நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸு அந்த கமிட்டியில் இருப்பாங்க, கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அடானி கேஸை பற்றி விசாரிக்கட்டும் அப்படின்ட்டு கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. கோர்ட்டு அதுக்கு சம்மதிக்கலை. கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் சேஸ் நோ, அதுக்கு சம்மதிக்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அக்செப்டிங் கவர்மெண்ட்ஸ் சஜஷன் வில் அஃபெக்ட் credibility of the panel, says CJI சந்திரசூட் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் சொல்கிறபடி அக்செப்ட் பண்ணோம்னா அந்த credibility பாதிக்கப்படும். credibilityனா என்னென்னா, நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒன்று, அது நம்பிக்கையை வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறாரு. அதனால் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் நோமினிஸ், கவர்மெண்ட் அப்பாயிண்டட் கமிட்டி இருக்கக்கூடாது, கோர்ட்டே அதுக்கு அந்த கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கீழே அதே நியூஸு இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க. நியூஸு இப்போ டீட்டெயில்டாக படிக்கிறதுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் கஷ்டம். நான் வந்து ஒன்று ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ இருந்தாலும் இப்படி வந்து credibility அப்படிங்கிற வேர்டுக்கு அர்த்தம் தெரியலனா உடனே டிக்ஷனரியை எடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நியூஸை ஓரளவு வாசித்து உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்கள். விளங்கலைன்னா அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணி வச்சு நீங்கள் வந்து டிக்ஷனரியில் பிறகு கூட பார்க்கலாம். உடனே பார்த்தாலும் பரவாயில்லை, உடனே பார்த்தோம்னா அந்த ரீடிங்கினுடைய இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அது தடைப்படுது இல்லையா, ரீடிங் வந்து தடைப்படுது. நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பரட்டி பார்க்குறதுக்குள்ள அந்த நியூஸை வாசிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு போயிடும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு, அந்த சரௌண்டிங் சூழ்நிலையை வச்சு அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்காக இருக்கலாம் அப்படின்ட்டு யூகிச்சு நீங்கள் படிங்க. ஏன்னா இந்த நியூஸ் வந்து ஒரு தொடர்கதை மாதிரி இருக்கும், அடுத்தடுத்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அடுத்தும் வரும்போது திருப்பி நீங்கள் வாசிக்கும் போது ஓரளவுக்கு அந்த வேர்ட்ஸு ஃப்ரேசஸ்லாம் விளங்கிடும். இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு பிறகு டிக்ஷனரி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒரு தொடர்கதை மாதிரி வரும்ன்ட்டு, அது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் ரீடிங் த நியூஸ் பேப்பர். ஒரு நியூஸை வாசிக்கிறீங்க, அதை பற்றி உள்ள ஃபாலோஅப் நியூஸ் வந்து மறுநாள் வரலாம், அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரியணும், அது தெரியறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் பேப்பர் ரீடிங் வந்து ஒரு கண்டினியூஸாக படிங்க, அது வந்து இன்ட்ரெஸ்ட்டு தன்னை போல் வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்படி உள்ள கேசஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு தன்னை போல் வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நியூஸு அந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்ப்போம். செவரல் irregularities ஃபவுண்ட் டியூரிங் சர்வே அட் பிபிசி சேஸ் ஐடி டிபார்ட்மெண்ட். ஐடி டிபார்ட்மெண்ட்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். பிபிசி அப்படின்னா பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன். அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் சீஃப் மினிஸ்டர், குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது சில ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்தார். அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த பிபிசி ரிப்போர்ட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்து உண்மையை சொன்னதுனால கவர்மெண்ட்டு வந்து இப்படி ஐடி டிபார்ட்மெண்ட்டு வச்சு, ஏன்னா கவர்மெண்ட் எப்போதுமே அதுக்கு கிரிட்டிக்கலாக ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே ஐடி டிபார்ட்மெண்ட்டு, சிபிஐஏ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அதெல்லாம் வச்சு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அப்போசிஷன் பார்ட்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இது நடந்திருக்கு அப்படின்ட்டு பிபிசி இதுன்ட்டு. ஸோ இது வந்து முக்கியமான நியூஸு, அதனால தான் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்துருச்சு. நெக்ஸ்ட் பேஜில் வந்து சென்னையை பற்றி இருக்குது. இந்த பேப்பர் வந்து சென்னை எடிஷன். இப்போ மதுரையில் இருந்தீங்கன்னா மதுரை எடிஷன் வரும், டெல்லியில் இருந்தால் டெல்லி எடிஷன் வரும். அந்தந்த லோக்கல் நியூஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் பேஜு, தேர்ட் பேஜு அண்டு ஃபோர்த்து பேஜில். செகண்ட் பேஜில் பாருங்கள், நிறையா விஷயம் இருக்குது. இதில் வந்து யூஎஸ் பேஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லூசஸ் 10 lakhs to ஆன்லைன் ஃப்ராட் அப்படின்னு இருக்குது. இந்த லூசஸ் அப்படிங்கிறது பாருங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு 10 லட்சம் அவருக்கு நஷ்டமாகி போச்சு, ஃப்ராடு பண்ணிட்டாங்க, ஆன்லைன் ஃப்ராடு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லூசஸ் அப்படிங்கிற வேர்டை பார்த்துக்கோங்க, அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள வேர்டு. அப்போ தேர்ட் பேஜை பாருங்கள்.
எல்டர்லி கப்பல் லிவிங் இன் கேஷ்யூ க்ரோவ். கேஷ்யூனா முந்திரி கொட்டை, க்ரோவ்னா தோப்புன்னு வச்சுக்கோங்களேன். மர்டர்ட் அட் நெம்மேலி, மர்டர்னா கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்ட்டு. இதைத்தான் நான் சொன்னேன். இந்த மர்டர்டுங்கிறது வந்து ஒரு பாசிவ் வாய்ஸில் இருக்குது. எல்டர்லி கப்பல் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்ட்டு இருக்குது. யார் கொலை செஞ்சாங்க அப்படின்ட்டு போடலை. ஸோ அதனால் பாசிவ் வாய்ஸில் இருக்குது. இருந்தாலும் இதுக்கு கம்ப்ளீட் கிராமர் என்னென்னா எல்டர்லி கப்பல் லிவிங் இன் கேஷ்யூ க்ரோவ் வேர் மர்டர்ட் இன் நெம்மேலின்னு கொடுத்துருக்கணும். அந்த வேர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை எடுத்துடுறாங்க. அதுதான் கிராமர். ஸோ கிராமர் ஃபுல்லாக இல்லாமல் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டை போட்டு அந்த மர்டர்டு, ஏன்னா மர்டர் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மு, மர்டர்டு அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்மு, ஒன் மோர் மர்டர்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டை போட்டு இதை வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக, அழகாக, அட்ராக்டிவாக, ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ள செய்தியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ 3rd பேஜ் முடிஞ்சு போச்சு. மற்றதும் பாருங்கள் நீங்கள் எல்லாம். இது வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் தான் சொல்கிறேன். 4th பேஜும் சென்னையை பற்றி தான் இருக்குது. 5th பேஜ் வந்து தமிழ்நாடை பற்றி இருக்குது, அந்த ஸ்டேட்டை பற்றி இருக்குது. அதில் ஒரு நியூஸ் பார்ப்போம். கீ சஸ்பெக்ட் அண்ட் எய்டு இன் ஏடிஎம் ஹீஸ்ட் brought டு சென்னை அப்படின்ட்டு. ஏடிஎம்மில் ஒரு நிறையா ஏடிஎம்மை உடச்சி அந்த ரூபாயெல்லாம் ஸ்வெண்டில் பண்ணிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு நியூஸு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வந்தது. இதுதான் நான் கண்டினியூஸாக வாசிக்க சொல்கிறேன். ஒரு தொடர்கதை மாதிரி வரும், உங்களுக்கு வாசிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் கண்டினியூஸாக படித்தா. ஸோ அதனால் இது வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க யார் அப்படிங்கிறது. அவங்க ராஜஸ்தான்லேயும் எங்கேயோ இருந்தாங்க. they were brought டு சென்னை. brought அப்படிங்கிறது அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு தான். they were brought டு சென்னை அப்படின்னு போட்டிருக்கணும். அந்த வேர் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இப்படியும் நியூஸ் வரும். இது வந்து அவங்க வந்து சென்னைக்கு கூட்டு வந்துட்டாங்க விசாரிக்கிறதுக்கு, ஜெயிலில் போடுறதுக்கு. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் பேஜ் வந்து அதுவும் வந்து தமிழ்நாடை பற்றி தான் இருக்குது. 7th பேஜ் வந்து மற்ற சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸை பற்றி உள்ள நியூஸ். இப்போ மற்ற சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா அப்படிங்குள்ள ஸ்டேட்டில் உள்ளவங்க நம்ம இங்கே வந்து செட்டிலாக இருக்கலாம். பிஸ்னஸ் விஷயமாவோ வேலை விஷயமாவோ இங்கே வந்திருக்கலாம். அவங்களுக்கு அவங்க ஸ்டேட்டில் என்ன நடக்கு அப்படின்னு தெரியணும். அதை தெரியறதுக்கு தான் இந்த பேஜ் மற்ற ஸ்டேட்டில் உள்ளது. ஸோ அதுக்கு பிறகு எடிட்டோரியல். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் பேஜ் ஃபார் தோஸ் ஹூ ப்ரிப்பேர் ஃபார் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் லைக் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அண்ட் குரூப் 1 அண்ட் குரூப் 2 சர்வீஸ். இதை எழுதுகிறவங்களுக்கு இந்த பேஜ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மற்றவங்களுக்கு இந்த பேஜ் கொஞ்சம் டஃப் லாங்குவேஜாக இருக்கும். லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் போக போக எல்லாம் பழக்கம்தான் காரணம். இதில் வந்து அந்த எடிட்டோரியல் பேஜில் வந்து அந்த நியூஸ் பேப்பர்னுடைய எடிட்டர்ஸு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஒரு நியூஸ் இருக்குது, அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாவோ அகென்ஸ்டாவோ சொல்லுவாங்க. அதை அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதை அனலைஸ் பண்ணி அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸை பற்றி சொல்கிறதுனால, நல்லது கெட்டதை பற்றி சொல்கிறதுனால இது வந்து உங்களுக்கு நாலெட்ஜு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்கிறதுக்கு, ஒரு ஐஏஎஸ் இன்டர்வியூவில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை படிங்க. ஸோ அதுக்கு பிறகு லெட்டர் டு த எடிட்டர்லாம் இருக்குது. இந்த சென்டர் பேஜஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டெவலப்பிங் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து நியூஸ் இருக்குது. நியூஸ் இன் ஜென்ரல், அதாவது இந்தியாவில் உள்ள நியூஸு அப்படின்னு வச்சுக்கோங்க. 10th பேஜ் 11th பேஜ் இதெல்லாம் நியூஸ் இன் இந்தியா அப்படின்ட்டு. அதுலேயும் கொஞ்சம் அடானியை பற்றி தான் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 12th பேஜ்லேயும் நியூஸ் தான் இருக்குது. அதில் ஒரு நியூஸு ஆர்டிக்கிள் 370 கேஸ். சிஜேஐ பிளட்ஜஸ் டு டேக் கால் ஆன் லிஸ்டிங் ஆஃப் ப்ளீஸ்னா ஒரு பெட்டிஷன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி. சிஜேஐனா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. பிளட்ஜஸ்னா ஒரு ப்ராமிஸ் கொடுக்குற மாதிரி, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு சிஜேஐ. என்ன கேஸை? ஆர்டிக்கிள் 370 கேஸ். 370 அப்படிங்கிறது காஷ்மீருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸுக்கு கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கிள் இந்த கான்ஸ்டிடியூஷன் அதில் இருக்குது. அதை வந்து இந்த கவர்மெண்ட்டு நீக்கிட்டாங்க. அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி காஷ்மீரிஸ் வந்து கோர்ட்டில் கேஸு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எக்ஸாமின் பண்ணலாம் அப்படின்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறார். இது இப்படி ஒரு நியூஸு இருக்குது. அதுக்கு முடித்த பிறகு அது வந்து இந்தியா பற்றி உள்ள நியூஸு. அது பிறகு 13th பேஜில் வேர்ல்டை பற்றி பார்த்தீங்களா?
லோக்கல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்த ஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இந்தியாவில் உள்ள நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வேர்ல்டு உள்ள நிலைமையும் தெரிஞ்சுக்கலாம், அது படிக்கலாம், ஒரு ஜென்ரல் நாலேஜ் வளரும். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் பேஜ் வந்து பிஸ்னஸை பற்றி இருக்குது. பிஸ்னஸ்னால் அந்த எக்கனாமி ஆஃப் தி கண்ட்ரியை பற்றி சொல்லுவாங்க. அது பிறகு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, கம்பெனி எப்படி நடக்குது அப்படிங்கிற பற்றிலாம் சொல்லுவாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்த பேஜ் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி இருக்குது. அதாவது 15th பேஜோ 16th கடைசி பேஜும் ஸ்போர்ட்ஸை பற்றி. ஸ்போர்ட்ஸில் நிறையா பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், எஸ்பெஷலி கிரிக்கெட்டு. இந்தியாவில் கிரிக்கெட் க்ரேஸ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த பேஜ், இதெல்லாம் படிக்கலாம். இதெல்லாம் படித்து விளங்கி அந்த வொக்காபுலரியும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் வந்து ரொம்ப 100% பவர்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு கமாண்டிங்காக நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பேப்பரை படித்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்கும் கற்றுக்கிட்டிங்கன்னா, அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணவும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 100% இங்கிலீஷ் படித்த மாதிரி அப்படின்ட்டு அர்த்தம். அதனால் பேப்பர் வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் டு டெவலப் யுவர் இங்கிலீஷ் நாலேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் இதை விடாமல் படிங்க. முதல்ல படிக்கும்போது ஒன்றுமே விளங்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் அப்படி தான் இருந்தேன். சின்ன வயசில் ஒன்றுமே விளங்காது. எங்கள் பிரின்சிபல் சொல்வார், ரீடு ஹிண்டு பேப்பர் எவ்ரி டே டு இம்ப்ரூவ் இங்கிலீஷ்ன்ட்டு. அதை வந்து நான் அதனால் இங்கிலீஷ் பேப்பர் வாங்கினேன். முதல்ல ஒன்றுமே விளங்கலை. அதுக்கு பிறகு போக போக கொஞ்சம் விளங்குச்சு. அது பிறகு 1 வருஷம் 2 வருஷம் ஆன பிறகு எல்லாமே விளங்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் மை டெவலப்பிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் நீங்களும் அதை மாதிரி உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர் படிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. இஃப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல் and if you like the way I teach you, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.